ஹாய் மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். நான் என்ன செய்யலான்னு செஞ்சுருக்கேன் பாருங்கள். தக்காளி நல்லா ஆப்பிள் மாதிரி இருந்துச்சுங்க. சரி, அதை வச்சு தக்காளி தொக்கு மாதிரி செய்யலான்னு சொல்லிட்டு யோசித்தேன். அதுக்கப்புறம் தாளிச்சிட்டேன் பாருங்கள். நல்லா கிரேவி பதத்துக்கு வந்துடுச்சு. இதில் வெறுமனே தக்காளி தொக்கு ஒரு மாதிரி இருக்கும். இந்த மாதிரி முட்டை உடச்சி விட்டு செஞ்சு சாப்பிட்டா டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். பாருங்கள், நான் தாளிச்சிருக்கேன். நீங்களும் இதேமாரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இதுக்கு என்னென்ன மசாலான்னா, சின்ன வெங்காயம் ஒரு கைப்பொடி அளவு பொடியாக நறுக்குங்க. டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். சின்ன வெங்காயத்தில் செஞ்சு பூண்டு ஒரு 5-6 பல் பூண்டு, நல்லா பெரிய பல் பூண்டு தட்டி எடுத்துங்க. அப்போ தான் வாசனை ஒரு கமகமாக நல்லாயிருக்கும் அந்த சுண்டி வரும்போது. ஓகே, இதுக்கு நான் பச்சை மிளகா போட்டுக்கிறேன், ஏன்னா கோல்டு வராமல் இருக்கிறதுக்கு. ஓகே, நீங்கள் உங்களோட ஆப்ஷன் தான். நீங்கள் எதுனாலும் தூள் கூட போட்டுக்கலாம், இல்லை காஞ்ச மிளகா கூட போட்டுக்கலாம். ஓகே, பாருங்கள். கடுகு, கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, சீரகம், கருவேப்பிலை, கொத்தமல்லி. இப்போ இறக்கும்போது கொத்தமல்லி தூவி இறக்கணும். பாருங்கள், வெந்துன்னு இருக்கு. முட்டை உடச்சி ஊற்றிட்டுருக்கேன். அந்த பச்சை மிளகா வாசனை, பூண்டு தட்டி போட்ட அந்த வாசனை கமகமகமாக வருதுங்க. ஓகே, சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களோட ஒவ்வொருத்தர சப்போர்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். இது டிஃபனுக்கும் வச்சுக்கலாம், தோசைக்கும் சூப்பராக இருக்கும், சப்பாத்திக்கும் சூப்பராக இருக்கும், சாதத்துக்கு இன்னும் சூப்பராக இருக்கும். ஓகே, பாய்.